ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு த ஸ்டோரி டெல்லர். வழக்கமாக டிசம்பர் 12 எல்லாரும் ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு விஷ் பண்ணுவோம். ஆனால் இந்த டிசம்பர் 12 ஹாப்பி பர்த்டே ஆறு படையப்பா அப்படின்னு விஷ் பண்ண போகிறோம். ஆமாங்க, டிசம்பர் 12 நம்மளாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. என்னதான் அது ஷார்ட் நோட்டீஸாக இருந்தாலும், என்னதான் தலைவர் லேட்டாக வரேன்னு சொல்லியிருந்தாலும், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். லைஃப்ல ஒரு சில விஷயத்துக்கு தான் அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போற சக்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜிக் மெமரி தான் எனக்கு படையப்பா. ஒன்றா இரண்டா நினைவுகள் எல்லாம் சொல்லவே ஒரு வீடியோ போதுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் எவ்வளோ ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டா இந்த படையப்பாவை பத்தி நான் பேசுறேன். டிசம்பர் 12 தலவாழை இலை போட்டு ஃபுல் மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிரேவிங் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சூப் குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. படையப்பா படம் ஓடிடிலே இல்லை, சன் டிவியில் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நானே படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எனக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டைட்டில் கார்ட்லேயே இந்த படம் எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. அந்த கிரானைட் மலையெல்லாம் அப்படியே வெடிச்சு படையப்பான்னு அப்படியே வேல் வந்து நிற்கும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ட்ரிவியா என்னன்னா, நான் ஜிஆர்டி காலேஜில் படிக்கும்போது அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியாரா ராஜன் பாபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த டைட்டில் கார்டை டிசைன் பண்ண க்ரூ மெம்பரில் ஒருத்தர். அந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் அம்மா மேலே சத்தியமாக நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு அடித்து சொல்லுவார். இன்ட்ரோ சீனில் சிம்பாலிக்கா பாம்பு வர இடத்துல நீலாம்பரியோட என்ட்ரி, கடவுளே காப்பாத்துன்னு சொல்கிற இடத்துல கடவுளோட என்ட்ரி, சாரி தலைவரோட என்ட்ரி. இந்த பொண்ணுங்களை 3 கேட்டகரியே பிரிக்கலான்னு தலைவர் சொல்ற இடத்துல சௌந்தர்யா அந்த இடத்துல மாட்டிட்டு ஓடி வருவாங்க இல்லையா. ஓடி வரும்போது தலைவர் மௌத்தார்கன் எடுத்து வாசிப்பாரு. வாசிக்கும் போது அவங்க காலில் ஒரு முள்ளு குத்திரும். அந்த வாசிக்கிறத நிறுத்தாம அந்த முள்ளு குத்திருச்சு டேக் கேர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிம்பல் ஒன்று பண்ணுவார் பாரு, சான்ஸே இல்லை. மௌத்தார்கன் வாஸ் அ கீ எலிமெண்ட் இன் சம்மர் ஆஃப் 1999. ஏன்னா படையப்பால வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆன இன்னொரு படத்துலையும் வரும். அதுல கூட உனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியுமா தெரியாதுன்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த படம் தான். சூப்பர் ஸ்டார் படத்திலேயே வச்சு அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் இன்ட்ரோ சீன்னா அது படையப்பா தான். படத்துல பாம்பு இருந்தாலே படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். 90sல வந்த எல்லா தலைவர் படத்துக்கும் சிம்பாலிக்கா காஸ்டியூம்ஸ் அண்ட் மேனரிசம்ஸ் இருக்கும். படையப்பாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. படையப்பால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் காஸ்டியூம் சுத்தி சுத்தி வந்தேக சாங்ல அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, சைனீஸ் கலர் வச்சுட்டு டக்கின் பண்ணியிருப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். 99 தீபாவளிக்கு எங்க வீட்டில் அட்டம் பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். செகண்ட் ஹாஃப்ல நீலாம்பரி ருத்ர தாண்டம் ஆடுவாங்கல்ல, அப்போ படையப்பாவும் வசுந்தராவும் இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்குவாங்க. அந்த இமேஜின் பண்ற இடத்துல வர தலைவர் காஸ்டியூம்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும். அண்ணாமலை, பாஷா, முத்து, அருணாச்சலம்னு எல்லா படத்துலையும் சில்வர் ஸ்டட் போட்டிருப்பாரு. ஆனா படையப்பால பிளாக் ஸ்டட் வேற லெவல் மாசா இருக்கும். பாஷால ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, முத்து படத்துல அந்த துண்டு ஃபிளிப்பு, அப்புறம் அந்த சாட்டை ஃபிளிப் பண்றது, அருணாச்சலம் படத்துல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அப்படிங்கிறது, படையப்பா படத்துல ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் அந்த பஞ்ச் டயலாக சொல்லும் போதும் சீண்டாத மறக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கிளைமேக்ஸ்ல நீலாம்பரி கிட்ட பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. வீரா, பாஷா, முத்து, அருணாச்சலம்னு எந்த படத்துலையுமே தம் அடிக்காம நடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு படையப்பால சுருட்டு அந்த தில்லுமுள்ள தேங்காய் ஸ்ரீனிவாசன் சொல்லுவார்ல, கையை வச்சு எப்படியோ பண்ண டக்குன்னு சிகரெட் போய் வாயில உட்காந்துச்சு, அதுக்கப்புறம் என்னமோ பண்ண டக்குன்னு பத்துக்குச்சு அப்படின்னு, அந்த மாதிரி சுருட்டை வச்சு கையில ஒரு ரவுண்ட் அடிப்பா இருப்பாரு. வெறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மணிவண்ணன் ஷோல்டர்ல எடுத்து பத்த வைப்பாரு. வேற மாதிரி வயசான தோற்றத்துல வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு மரூன் கலர் துண்டு, அந்த துண்டு எடுத்து போட்டு வர்ற ஸ்டைலே தனி. காலை அடக்கிற சீன்ல அந்த காலை அடக்கிறப்ப ஒரு கம்பீரம், அடக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீலாம்பரி ஒரு பக்கம் வசுந்தரா ஒரு பக்கம் 2 பேரும் சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது தலைவர் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டே ஹாய் அப்படின்னு சொல்லி வசுந்தராவை பார்த்து சொல்லிட்டு உள்ள போறப்ப ஒரு ஸ்டைலு. உள்ள போய் இவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவே கூச்சமா இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு கோவம் வந்தோடனே எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது அந்த பஞ்ச் டைலாக். நச்சுன்னு அந்த பஞ்ச் டைலாக பேசிட்டு அந்த டேபிள் மேல காலை தாண்டி வச்சுட்டு ஒரு நடப்பாரு சிங்கம். அந்த படத்துல சிவாஜி சாருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு சீனியரை எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், படையப்பா படத்துல நடிக்கும் போது சிவாஜி சாருக்கு வயசு 71. இண்டஸ்ட்ரியை ஹீரோவா நடிச்சு ஆட்டி படைச்சு எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஒரு ஆளா இருந்ததுக்கு அப்புறம் சின்ன ரோல்ஸ், மொக்கையான ரோல்ஸ், அப்பா ரோல்ஸ் அந்த மாதிரி நிறைய நடிச்சு ரொம்ப தோண்டு போயிருந்தாரு. ஆனா இன்னைக்கு தலைவருக்கு 75 வயசு, இன்னைக்கும் ஹீரோவா நடிச்சுட்டு சிக்குட்டி பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காரு. கம்மிங் பேக் டு சிவாஜி ஐயா, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி வீசிட்டு நீதான் இனிமே முன்னாடி நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் இன்னைக்குமே நீங்க தான் எங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாரு. வேற லெவல் டச்சிங் சீன். சரி, பஞ்ச் டயலாக்கு போலாமா? என் ஜென்ம விரோதியை கூட மன்னிச்சிருவேன், ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. படையப்பா ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு,
போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்றது. டியர் ரஜினி ஃபேன்ஸ், எத்தனை பேர் இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக காலர் டியூனா வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு நீலாம்பரி கேட்கும்போது, மன்னிக்கணும் என் வீட்டு எஜமானியம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு மாஸ் காட்டுறது. பொண்ணு எதிரி வீட்டுல லவ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவாரு. அதெல்லாம் லிட்டரலா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடம். காதலிக்கும் போது உங்களையும் மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. நீங்க எங்களை மறக்கலாம், ஆனா நாங்க உங்களுக்கு என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற இடம் சான்ஸே இல்லை. அந்த டயலாக சொல்லி முடிச்சுட்டு அவர் அங்கதான் போறாருன்னு தெரியும். சிங்கம் மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பாரு. கூடவே வசுந்தரா ஏதோ பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க, அதை கண்டுக்க மாட்டாரு. நம்ம பத்த வச்சுட்டு கார்ல நிற்கும் போது மற்ற கார் எல்லாம் வர வேணான்னு சிக்னல் காட்டிட்டு உள்ள ஏறுவா இருப்பாரு. வெறித்தனம் வெறித்தனம். இந்த படத்துல தலைவரை தாண்டின்னு சொல்ல முடியாது, பட் தலைவருக்கு ஈக்குவலா எனக்கு ஒரு 2 லேடி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு லக்ஷ்மி மேம். லக்ஷ்மி மேம் வந்து தலைவரோட 100 ஃபிலிம்ல பேரா நடிச்சவங்க. ஆனா அவங்க இந்த படத்துல தலைவருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. ரஜினி டஸ் ரஜினி திங்ஸ். சும்மா நார்மலா இருக்கிற அம்மா கேரக்டர்ல ஒரு 2 பஞ்ச் டயலாக் பேசுவாங்க பாரு, வெறித்தனமா இருக்கும். ஒன்னு ஃபைட் சீனுக்கு முன்னாடி, படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ற இடம். இன்னொரு இடம் ஒரு யுகத்திற்கான மாஸ் சீனு. ராதாரவியோட ஃபேமிலி வந்து பொண்ணை காப்பாற்றணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி லக்ஷ்மி மேம் கிட்ட வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்து உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நல்ல எமோஷனல் சீன் இருக்கும். ரமேஷ் கண்ணா வந்து அந்த லெட்டர் கிழிச்சு போடுவார். மன்னன் படத்தில் விஜயசாந்தி வந்து இதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட போய் பேசும்போது, அவங்க அம்மா எதுவுமே யோசிக்காம என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக என்னதான் குஷ்புவை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் விஜயசாந்தியவே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இதுலேயும் நடக்க போகுதுன்னு நினச்சி நம்ம ஃபேன்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த என்டையர் படத்திலேயே வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை தலைவருக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி லக்ஷ்மி மேம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு ஆர்டிஸ்ட், என்ன ஒரு டயலாக் டெலிவரி. உன் வீட்டுக்கு தான் பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னேன், உன் பொண்ணு கேட்க வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி செருப்பாலே அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. தலைவரோட 50 வருஷ கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பஞ்ச் டயலாக நான் இதை பார்க்குறேன். அந்த லக்ஷ்மி மேம் சொல்லுவாங்க தலைவரை பற்றி, அவன் கற்பூர மாதிரி, ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் ஒரே ஜோதி தான் அப்படின்னு. கூஸ்பம்ஸ் ஆகுது. இன்னொரு லேடி வேற யாரு, நம்ம நீலாம்பரி தான். த கிரேட்டஸ்ட் ஃபீமேல் ஆண்டகனிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி. இப்போ யோசிச்சு பார்த்தா அவங்க கொஞ்சம் ரூடு, கொஞ்சம் அடமெண்ட்டு. இந்த படையப்பா கிடைக்கலன்னு சொல்லி தான் வசுந்தராவை கொலை பண்ணுறதுக்குலாம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிக்னிஃபைட் விமனா எனக்கு தோணுது. ஏன்னா நாசர் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் காசுக்காக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது நாசரை பயங்கரமாக திட்டிட்டு தான் போவாங்க. அந்த இடத்துலயே தெரியும் அவங்க நல்லவங்க தான், படையப்பாவை லவ் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டாங்க அப்படின்னு. மின்சார கண்ணா சாங் எண்டிங்ல ரஜினியை கிஸ் பண்ணிட்டு தலையை கோதி விடுற ஸ்டைலு, வெற்றி கொடிக்கட்டு பாட்டில் அந்த டவலை ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க காட்டுற லவ், படையப்பா தனக்கு கிடைக்கலன்னு சொல்லி காலில் சலங்கையை கட்டிட்டு ஆடுற ருத்ரதாண்டவம், 18 வருஷமா ஒரே ரூம்ல இருந்துட்டு படையப்பாவை இனிமே பழி வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு வெளியே வரும்போது அந்த சன் கிளேர் அப்போ நாசரோட கூலிங் கிளாஸ் வாங்கி போடுவாங்கல்ல, வேற மாதிரி சம்பவம். அப்புறம் அந்த ஐகானிக் ஊஞ்சல் சீனுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இவங்க மாஸ்க் காட்டியிருப்பாங்க. மேல இருந்து நடந்து வந்து தலைவருக்கு முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காந்து தலைவரோட சல்யூட்டை தலைவருக்கே அடிச்சு காட்டுறதுன்னு படம் ஃபுல்லா புகுந்து விளையாடி இருப்பாங்க. சரி, கம்மிங் பேக் டு படையப்பா மூமெண்ட்ஸ். நீலாம்பரி ப்ரொபோசல் சீன்ல நீ வெக்கப்படுற, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற டைம்ல கையை தட்டிட்டு நீலாம்பரி மாதிரியே வேணும்னே நடந்து வர்ற சீன்ல நடந்து வந்துட்டு, நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க, என் மனசுல இருக்கிறது வேறன்னு சொல்லும் போது அவங்க ஷாக்ல கண்ணாடியை கழட்டும் போது தலைவர் கண்ணாடியை போடுவார். என்ன சம்பவம் யா. மணிவண்ணன் கேங் ஃபைட்டுக்கு முன்னாடி பெல்ட்டை கழட்டி கீழே போட்டுட்டு பேக்ல இருந்து ஒரு சில்வர் பெல்ட் எடுத்து ஒரு சம்பவம் பண்ணுவார் பாரு, வேற மாதிரி சம்பவம். லிரிக்ஸுக்கு வருவோம். அந்த காலத்துல எல்லாம் லிரிசிஸ்ட்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவங்களுக்கு காசு கொடுத்து இவங்க எல்லாம் பாட்டு எழுத வச்சதாகவும் பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இருந்ததுனாலதாங்க அன்னைக்கு எழுதின சாங்ஸ் இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கு. 90ஸ்ல வந்த தலைவரோட மோஸ்ட்லி எல்லா படத்துக்கும் வைரமுத்து தான் லிரிக்ஸ். தலைவர்னு வந்துட்டா வைரமுத்து பென்ல இங்குக்கு பதிலா அனல் இருக்குல்ல, அனல், அதை எடுத்துட்டு போட்டு எழுதுவாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் படையப்பா படத்துலயும். என் ஒரு துளி உயர்வைக்கு 1 பவுண்ட் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் முன்னிடத்தில் கண்டேன், வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்கா, அப்புறம் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா அப்படின்னு எழுதுறது. இந்த லைன்ஸ் எல்லாம் விட பாஷா படத்துல ராமையா பாட்டு எப்படி எழுதியிருப்பாரு, அதுக்கு ஈக்குவலான ஒரு பாட்டு கிக்கு ஏறுது. ஒவ்வொரு லைனும் வேற லெவல், ஒவ்வொரு லைனும் நம்மளோட லைஃப் லெசன்ஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ், நிறத்தை தேர்ந்தெடுக்கும் முகத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லைனும் வேற மாதிரி இருக்கும். அப்படியே வண்டியை மியூசிக் பத்தி பேசுறதுக்கு திருப்போமா. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஸ்டார்னு வந்துட்டா மரண மாசம்னு பாட்டு போட மாட்டாரு, மரண மாசா பாட்டு போடுவாரு.
பிஜிஎம்ல தலைவான் கத்த மாட்டாரு, போடுற பிஜிஎம் வச்சு ரசிகர்களை தலைவான் கத்த வைப்பாரு. அரங்கம் அதிர விசிலு பறக்கவேன்னு போட மாட்டாரு, போடுற பாட்டுல அரங்கம் அதிரும் விசிலு பறக்கும். இந்த கிரேட்டஸ்ட் ஃபேன் பாய் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு. முத்து படத்துக்கு அப்புறம் 2வது தடவை ஜாயின் பண்றாங்க. முத்துல ஆரம்பிச்சு லால் சலாம் படம் வரைக்கும் ரஜினின்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டாலே அவரோட மியூசிக் வேற லெவல். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன்லயே வச்சு ஆஃப்டர் எந்திரன் படையப்பா தான் பெஸ்ட் பிஜிஎம் ஒர்க். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஜிஎம்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுட்டு படம் பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணுங்க. தி ஐகானிக் படையப்பா தீம் மியூசிக் வித் வெற்றி கொடிக்கட்டு கியூஸ். சம்பவத்தின் உச்சமே அதுதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிஜிஎம் போட்டுட்டு படம் நடுக்க வேற வேற பிஜிஎம் சொருகுன்னு சொருகி இருப்பாரு. சிவாஜியை எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் தான் டைட்டில் கார்டுல இருந்தே வரும். எம்பேர் படையப்பா பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல போய் பானையை உடைப்பாரு, அப்ப KS ரவிக்குமார்னு டைட்டில் கார்டு வரும்ல, அந்த பிஜிஎம் ரொம்ப அண்டர் நோட்டிஸ்ட் பிஜிஎம். அந்த பிஜிஎம் ஒரு தடவை கேட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். நீலாம்பரிக்கே விதவிதமான ஆங்கிள் மியூசிக் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்பெல்லாம் நீலாம்பரி படையப்பாவை சைட் அடிக்கிறாங்களோ அப்போ ஒரு பிஜிஎம், அதுக்கப்புறம் மின்சார கண்ணோட கியூஸ்ல அந்த ஐகானிக் ஊஞ்சல் சீன்ல வரும்போதெல்லாம் அந்த பிஜிஎம் ஆட் பண்ணிருப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு சல்யூட் அடிப்பாங்கல்ல, அப்போ ஒரு லேடி ஹம் பண்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வரும். வெறித்தனம். இந்த காலை அடக்கிற சீன்ல போட்ட பிஜிஎம் எல்லாம் எதை அடிச்சுட்டியா போட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த சோல்ஃபுல் பியூட்டிஃபுல் படையப்பா தீம் மியூசிக்னு கேசட்ல இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த சுத்தி வந்திகளோட மவுத் ஆர்கன் வெர்ஷன், இந்த பேர்ட்ஸ் சீப் பண்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த நீலாம்பரி ப்ரப்போஸ் பண்ற சீன்ல நீலாம்பரி மாதிரியே நடந்து வருவார்ல, அப்போ ஒரு காமெடி பிஜிஎம் வரும், அதுவே கியூட்டா இருக்கும். சிவாஜி கூட வர அந்த எமோஷனல் சீன் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த டக்குன்னு சல்யூட் அடிச்சுட்டு ஓடுவார்ல, அப்போ அந்த எம்பேர் படையப்பாவோட சேட் கியூஸ் அதுல போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கடைசி ஒரு தடவை உட்காந்துட்டு வர்றேன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளூட் பிஜிஎம் ஒன்று வரும். ஐயா ஏஆர் ரஹ்மான். செகண்ட் ஹாஃப்ல ஓல்டு கெட்டப் ரஜினியோட இன்ட்ரோடக்ஷன் சீனு, காருக்கு வெளியே புகை வரும்போது அந்த கிட்டியறது விசில், அதுக்கப்புறம் நடந்து வரும்போது ஒரு என்ட்ரி பிஜிஎம், தேட்டருக்குள்ள போக்குரான் வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம். படையப்பா அவரோட பொண்ணுகிட்ட பேசிட்டு பொண்ணு கேட்க வரும்போது நடந்து வருவார்ல, சௌந்தர்யா பேசிட்டே இருக்கும்போது அப்போ வர்ற பிஜிஎம். படத்தில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிஜிஎம் என்னன்னா, லக்ஷ்மி மேம் படையப்பா போய் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொல்ற இடத்துல அந்த டபுள் பிஜிஎம் ஆட் பண்ணி அதே படையப்பா தீம் மியூசிக்கோட நீலாம்பரி முறைக்கும் போது அந்த சண்டை மேளம்லாம் கொடுத்து ஒரு ஈவில் லெவல்ல கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது வர்ற பிஜிஎம். சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸுமே சாட் பஸ்டர் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் திக்கி ஏறுது. லிரிக்ஸுக்காக ஒரு பக்கம், KS ரவிக்குமாரோட கேமியோக்காக இன்னொரு பக்கம், அப்படி இருந்தாலும் அந்த சஜிராரே பிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தி கிரேட்டஸ்ட் மியூசிக் சர்வீஸ் டு ஃபிலிம். இந்த 90sல வந்த படங்கள்லயே படையப்பா தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான ரீசன், நான் அண்ணாமலை, முத்து, பாஷா, அருணாச்சலம் அப்படின்னு எல்லா படத்துலையுமே மாஸ் சீன்ஸ் இருக்கும். ஆனா 5-6 மாஸ் சீன்ஸ் தான் இருக்கும். அடுத்த மாஸ் சீன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா படையப்பாவை பொறுத்த வரைக்கும் மாஸ் சீன்ஸுக்கு நடுவில் சின்ன நார்மல் சீன்ஸ் நடக்கும். அதனாலதான் படையப்பா ஸ்டாண்ட்ஸ் டால் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ். இவ்வளோ சீன்ஸை பத்தி பேசிட்டு ஒரு 2 சீனை பத்தி பேசாம இருக்கிறது காரணம், அந்த 2 சீனை பத்தி பேசுறதுக்கோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ எனக்கு வேர்ட்ஸ் இல்லை. அதை நம்ம தியேட்டர்ல போய் விட்னஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு அந்த ஊஞ்சல் சீனு, இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல வர அந்த பேர் பாடி சீனு. அந்த பேர் பாடி சீனப்ப அப்பா சொல்லுவார்ல, வாட் அ மேன் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர் யூ அ மேன்? ஏன்னா 75 வயசுலயும் இதே மாதிரி இருக்கீங்களே தலைவா, என்ன தலைவா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க தோணுது. இன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமால KS ரவிக்குமார் மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் டைரக்டரை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா படையப்பா மாதிரி ஒரு படத்தை அவரை தவிர வேற யாராலையுமே எடுத்திருக்க முடியாது. பெருசா எந்த பிரம்மாண்டம் கிடையாது. ஒரு வில்லேஜ்ல நடக்கிற கதை, எந்த ஊரு என்ன ஏது, என்னடா அந்த கிரானைட் மேல அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சீன் பை சீன் நம்ம தியேட்டர்ல ஆர்ப்பரிக்க வச்சு வெறித்தனமா நமக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்து அனுப்பியிருப்பாரு. பாஷா தான் தலைவரோட கெரியர்லயே வச்சு பிக்கஸ்ட் இம்பாக்ட் கொடுத்த படம், நானே ஒத்துக்கிறேன். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு வந்துருச்சுன்னா படையப்பாக்கு முன்னாடி எந்த படமும் நிற்க முடியாது. ஏன்னா படையப்பா தமிழ் தெலுங்குல அக்ராஸ் த குளோப் பண்ண சம்பவத்தை 6 வருஷம் கழிச்சு வேற ஒரு படம் பிரேக் பண்ணுச்சு. அந்த வேற ஒரு படம் யார் படம்? நம்ம படம் தான். இதுக்கு நடுவுல சூப்பர் ஸ்டாரோட கலை உலக அண்ணா கமல்ஹாசன் அவர்கள் மேல மிகப்பெரிய கோபம். ஏன் 4 மணி நேரம் படத்தை எடுத்திருக்காங்க, 2 இன்டர்வல் விட்டு தான் பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம்ல. நிறைய சீன்ஸை கட் பண்ணி அந்த கட் பண்ண சீன்ல ஒரு 10 மாஸ் சீன்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஜோக்ஸ் அபார்ட், அந்த காலத்துல இண்டஸ்ட்ரியில எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் அது பாசிபிளா? இதுல எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க எந்த சின்ன டவுனுக்கு போனாலும் சரி, ஒரு சின்ன ஊர்களுக்கு எல்லாம் போனாலும் சரி, படையப்பான்னு ஒரு மெஸ் கண்டிப்பா இருக்கும். நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், ஆனா படையப்பாங்கிற மெஸ் பார்க்காம நான் வந்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த டைம்ல நிறைய குழந்தைங்களுக்கு படையப்பான்னு பேர் வைப்பாங்க. வெறும் படையப்பா இல்ல, 6 படையப்பன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த படத்தை தணிகாச்சலம் அப்படிங்கிறவர் எடிட் பண்ணியிருக்காரு. அந்த தணிகாச்சலம் பண்ண போறாரோ இல்ல வேற யாரோ புது எடிட்டர்ஸ் கை வைக்க போறாங்களோ தெரியல. ஒரு சீன் கூட கட் ஆக கூடாது.
ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து நீலாம்பரி செத்ததுக்கப்புறம் தலைவர் கடைசியில் நடந்து வர்ற ஒரு சீன் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லா சீனும் படத்தில் இருக்கணும். டிஜிட்டலி ரீமாஸ்டர்டு 4K வெர்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இருக்கிறபடியே எங்களுக்கு வேணும். பாபா படத்தில் படத்தை கிறிஸ்பா ஆக்குறேன்னு சொல்லி நிறைய ஐகானிக் மூமெண்ட்ஸை கட் பண்ணி ஒவ்வொரு ஃபேனும் வெறித்தனமாக இருக்கும். தயவு செய்து படையப்பாதா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ட்ரிப் பண்ணாதீங்க. படத்தோட ஆக்சுவல் டியூரேஷன் 3 மணி நேரம் 3 நிமிஷம். இந்த 3 மணி நேரம் 3 நிமிஷம் வரலன்னா வேற மாதிரி ரஃப் ஆயிரும். பாபா படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரேக் ஈவன் ஆகலைன்னு சொல்லி யார் யாருக்கு எவ்வளோ லாஸாக இருந்ததோ அது எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணார்ல தலைவர் ஆஸ் அ ப்ரொடியூசர். எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. ஆனால் படத்தோட பட்ஜெட்டில் ஒரு 1.5 கோடி ரூபா மிச்சமாயிருக்கு. அதனால படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அந்த காசு போய் கொடுங்கன்னு சொல்லி பிஎல் தேன பண்ண விரட்டி ஓவர் நைட்டில் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வச்சார்ல அந்த ப்ரொடியூசரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த ஜெஸ்டர் எல்லாம் பற்றி யாருமே பேச மாட்டேறாங்க. இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மூமெண்ட்டை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். நான் தனியாள் தான்மா, ஆனால் இந்த தனியாளுக்காக உயிரே கொடுக்குறதுக்கு எத்தனை நாள் இருக்காங்க கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கேமரா அப்படியே பேன் ஆகும். அந்த வெற்றி கொடி கட்டு சாங்கோட பேத்தாஸ் மியூசிக் அப்படியே வரும். ஊர் ஃபுல்லாக மக்கள் திரண்டிருப்பாங்க, டிராக்டரு பஸ்ஸு அப்படின்னு. சூப்பர் ஸ்டாரை தவிர அந்த டைமில் இதை யாராலையுமே நிகழ்த்தி காட்டியிருக்க முடியாது. சூப்பர் ஸ்டாரோட பவரே தனி. அதனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற சக்தி அரசியல் சக்தி, எங்கிட்ட இருக்கிற சக்தி மக்கள் சக்தி. மக்கள் சக்திக்கு முன்னாடி உங்கள் அரசியல் சக்தி ஜூபி அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படையப்பா பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.